டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் பொது தமிழ்லேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா மூதுரை. இந்த மூதுரை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஔவையார். அதான் ரெண்டாவது கொஸ்டின். மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். இந்த மூதுரை நூலினோட மொத்த பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் 31. மூதுரை உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. அடுத்ததாக சிறப்பு ப்ளஸ் உடையார் என்னும் சொல்லை சேர்த்த எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்பு ப்ளஸ் உடையார் அப்படின்னா சிறப்புடையார். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏல் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலில் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். லெரி என்ற வார்த்தையில் பொருள் பலி. லெரி அப்படிலாம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, பலி. அடுத்ததாக மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? மக்கள் கவிஞர் அப்படின்னாவே உங்கள் ஞாபகத்தில் வருவதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மானமில்லா. கல்விக்கல் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டால் காமராசர். கல்விக்கல் அப்படின்னா காமராசர். மக்கள் கவிஞர்லாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார். காமராசருக்கு தமிழக அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்குகிற வருஷம் பார்த்திங்கன்னா 1976. கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2000 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அமைக்கப்பட்டது. காடு ப்ளஸ் ஆறு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. பசி இல்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி ப்ளஸ் இல்றி. இந்திய நூலக அறிவியலில் தந்தை என அழைக்கப்படுவர் ரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலில் தந்தை யார்? ரா அரங்கநாதன். அடுத்து 17வது கொஸ்டின் பொறுத்துக. குறுல் தகடு அப்படின்னா இங்கிலீஷில் காம்பேக்ட் டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4வது ஆப்ஷன். வில் இதழ்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வில் இதழ்கள் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இ புக் அப்படிங்கிறதா வில் இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, வில் இதழ்கள் அப்படின்னா மேகசின் அப்படிங்கிறதா வில் இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம். வில் நூல் அப்படிங்கிறது இ புக் அப்படிங்கிறதா வில் நூல் அப்படின்னு சொல்லுவோம். வில் தூக்கி அப்படிங்கிறத லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். 5வது ஆப்ஷன். மின் படிக்கட்டு அப்படிங்கிறது 2வது ஆப்ஷன். எஸ்கலேட்டரை தான் வில் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். குறுல் தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க். வில் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின். வில் நூல் அப்படின்னா இ புக். வில் தூக்கி அப்படின்னா லிஃப்ட். அடுத்ததாக நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இல்லாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையில் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருவாயில் முள்ளியார். அந்த ஆசாரக்கோவை எத்தனை ஆண்டு வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. 19வது கொஸ்டின் பொறுத்துக. நந்தவனம். நந்தவனம் அப்படின்னா 3வது ஆப்ஷன் பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவோம். பண். பண் அப்படின்னா இசை அப்படின்னு சொல்லுவோம். பார் அப்படின்னா உலகம். பார்லாம் இல்லது உலகம். இழைத்து அப்படின்னா செய்து அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக 20வது கொஸ்டின். கை ப்ளஸ் அமர்த்தி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. பயங்கொலி எழுத்துக்கள் இல்லாதது எது? ஞா ஞா. மயங்கொலி எழுத்துக்கள் இல்லாதது ஞா ஞா. 22வது கொஸ்டின் பொறுத்துக. வல்லெடுத்த அப்படிங்கிறதுக்கு 4th ஆப்ஷன் வலிமை பெற்ற அப்படிங்கிறது அர்த்தம். சபர் அப்படின்னா எனக்கு போர் அப்படிங்கிறது அர்த்தம். நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம். கலலி அப்படின்னா வயல். கலலிலாம் என்னது? வயல். 23வது கொஸ்டின் பொறுத்துக. மரம் அப்படின்னா அதோட அர்த்தம் 3rd ஆப்ஷன் வீரம் அப்படின்னு அர்த்தம். எக்களிப்பு அப்படிங்கிறதோட இது பார்த்திங்க அப்படின்னா முதல் ஆப்ஷன் பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா அதோட அர்த்தம் வந்தீங்கன்னா கப்பல், அதாவது 4வது ஆப்ஷன். ஆழி அப்படின்னா கடல். ஆழி அப்படின்னா 2வது ஆப்ஷனாக இருக்க பாருங்க, கடல் அப்படிங்கிறது அர்த்தம். திராவிட நாட்டில் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்?
முடியரசன். திராவிட நாட்டில் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? முடியரசன். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டில் இருக்குது. வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடலில் ஆசிரியர் யார்? பாரதியார். இது கப்பலோட்டிய தமிழர் என்ற படத்தில் இருக்குது. வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலில் ஆசிரியர் யார்? பாரதியார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாரதியார். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியில் கிழக்கு வாசல் இது என்ற பாடலில் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் தாரா பாரதி. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? தாரா பாரதி. கவிஞாயிரா யார்? தாரா பாரதி. இப்போ எப்படி கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்கிறோம், கண்ணதாசனுக்கு கவி அரசுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தாரா பாரதிக்கு கவிஞாயிறு. ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1919. 1919 உங்களுக்கு இன்னொரு ஞாபகத்தில் வரணும், அல்லது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் சரி, ரவுலட் சட்டமும் சரி 1919. தமிழ் கையேடு எழுதியவர் யார்? தமிழ் கையேடு எழுதியவர் யார்? ஜியு போப். ஊவே சாமிநாதன் அவர்களின் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஊவே சாமிநாதன் அவர்களின் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தம் உயிர் போல எவ்வுயிரும் தாளென்று தன்னருள் கூர், செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேல் பராமரமே. இந்த பாடலில் ஏவல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் தொண்டு அப்படின்னு அர்த்தம். பராமரக்கல்லி என்னும் நூலில் ஆசிரியர் யார்? தாயுமானவர். பராமரக்கல்லி என்னும் நூலில் ஆசிரியர் யார்? தாயுமானவர். கன்னி என்பதல் எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. அதாவது 9வது தமிழ் புக்கில் இருக்குது. கல்லி அப்படின்னா 2 அடிகளை கொண்டு தொடுக்கப்படும் பாடல். கல்லி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல்? 2. கலீல் கிப்ரால் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான். கலீல் கிப்ரால் அப்படின்னா லெபனான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கலீல் கிப்ரால், லெபனான். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஆசிய ஜோதி நூலில் ஆசிரியர் யார்? கவிமணி. கவிமணி தேசிய விநாயக பிள்ளையை தான் கவிமணின்னு சொல்லுவோம். ஆசிய ஜோதி அப்படின்னா கவிமணி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேசிய விநாயகம் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு. புத்தரில் வரலாற்றை கோரும் நூல் எது? ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி தான் புத்தரில் வரலாற்றை கூறும் நூல். இந்த ஆசிய ஜோதியை எழுதியவர் கவிமணி. ஓகேயா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார்? வடலூர். வள்ளலார் அப்படின்னா வடலூர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வள்ளலார், வடலூர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இவ்வடிகள் யாருடைய அடிகள்? இது வள்ளலார். வள்ளலாருக்கு பார்த்தீங்கன்னா வடலூர், வள்ளலார், வாடிய பயிர், வள்ளலார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற யாருடைய அடிகள்? வள்ளலாருடைய அடிகள். வாழ்க்கை என்பது நீ சாகு வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற பாடலை எழுதியவர் யார்? அல்லை தெரசா. அல்லை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. எதற்காக அல்லை தெரசாவிற்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னா அமைதிக்காக நோபல் பரிசு கிடைத்தது. இந்த அல்லை தெரசா எழுதிய பாடல் அல்லது வாழ்க்கை என்பது நீ சாகு வரை அல்ல, மற்ற மனதில் நீ வாழும் வரை என்ற பாடலை அல்லை தெரசா எழுதினார். இவருக்கு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி எதற்காக இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. வள்ளலார் பசிப்பிலி. கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அல்லை தெரசா நோயாளியிடம் அன்பு வைத்தார். ஈஸியான கொஸ்டின், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கலங்கரை என்னும் நூலில் ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கல்லனார்.
கலங்கரை அப்படின்னா கடியலூர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கலங்கரை நூலில் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திர கள்ளலார். தூள் அப்படின்னா மதலை அப்படின்னு அர்த்தம். தூள் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. உறவுலீர் அலுவம் இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லில் பொருள் என்ன? கடல். உறவுலீர் அப்படின்னா கடல். உச்சி என்னும் பொருள் தரும் சொல் எது? உச்சி அப்படின்னா சென்னை அப்படின்னு அர்த்தம். கடைசியாக நெகிழி என்பதல் பொருள் என்ன? நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.